கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர். அவர் நிச்சயம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன் என்றேன். இந்த உலகத்திலே நமக்கு சிறந்த பங்கு கர்த்தர்தான். இந்த உலகத்திலே மற்றவர்கள் பெற்றிருக்கும் எந்த காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்முடைய பங்காயிருப்பார் என்றால் அதுவே ஒரு பெரிய பொக்கிஷம். கர்த்தர் நமக்கு முக்கியமானவராய் இருக்கும் பொழுது, கர்த்தரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்வதிலே நமக்கு விருப்பம் உண்டு. உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். இரவிலே விழித்த நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக அவருக்கு நன்றி செலுத்தும் போது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். அப்பா, நாங்கள் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தோம். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறோம். உபத்திரவங்கள் பாடுகளின் நேரங்களிலே உம்முடைய வார்த்தையை கவனமாய் படிக்கும் பொழுது அது உம்முடைய வழிகளை எங்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்துகிறது. உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம் என்று எடுத்துக்கொண்டு ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம் இருதயம் அவர் பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவுது. நம் ஒவ்வொருவருடைய வாஞ்சையாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமாய் இருக்கும் பொழுது அது நம்மை வெட்கப்படையாதபடி காத்துக்கொள்கிறது. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது, பூரணமாய் உண்மையானதாய் இருக்கிறது. கர்த்தரே அவருடைய வார்த்தைகளுக்கான ஆரம்ப கர்த்தா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். எங்களுடைய வாழ்க்கையிலே இது முழுவதும் உண்மையானதா இருக்கிறதே. எங்களுடைய வாழ்க்கையிலே மனமுடைந்து போன பல சந்தர்ப்பங்கள், எங்கள் ஜீவன் முடிந்து இருப்போம். இம்மட்டும் எங்களை காத்தது உமது வசனமே, உமது கிருபையே. அப்பா, தந்ததான வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, காத்து வழி நடத்தும். உம்முடைய ராஜ்யத்திற்கு நீங்க ஒவ்வொரு நாளும் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.